உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடுவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரை உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடுவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடுவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. கரங்களை உயர்த்தி சொல்லும். தூய ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குமாரனாகிய இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை பணிந்து கொள்ள, தொழுது கொள்ள தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த கிருபைகள் வெளிப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தடைப்பட்ட யாவரை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆவியோடு உண்மையோடு நாங்கள்
நாங்கள் இணைந்து ஆராதிக்க உதவி செய்வீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எதிரான எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் செயலற்று போவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா நீரை அசைவாடுவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். பாடுவேன் நான், அவர் நல்லவரே. வாழ்த்துவேன் நான், அவர் வல்லவரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். சேர்ந்து பாடுவோம். பாடுவேன் நான், அவர் நல்லவரே. வாழ்த்துவேன் நான், அவர் வல்லவரே. பாடுவேன் நான், அவர் நல்லவரே. வாழ்த்துவேன் நான், அவர் வல்லவரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். யெகோவா நிசியே, என்றும் ஜெயம் தருவீர். நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானமே. யெகோவா ஷம்மா, என் துணையாளரே. யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானமே. யெகோவா ஷம்மா, என் துணையாளரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன். உணர்ந்து சொல்லுவோமா இந்த நாளிலே? அவரே நம்மை காக்கிற தேவன், அவரே நம்மை விடுவிக்கிற தேவன், அவரே நம்மை நடத்துகிற தேவன். யெகோவா ரூவா, என்னும் நல்மேய்ப்பரே. யெகோவா ராஃபா, சுகமளிப்பீர். யெகோவா ரூவா, நல்மேய்ப்பரே. யெகோவா
எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீரே என்னை காண்கின்ற தேவன். அங்கங்க வேடிக்கை பார்க்காம கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு மனதை செலுத்துவோம். நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காண்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கீழான நிலைமையிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து உயரங்களில் உட்கார செய்கிறவர். ஹல்லேலூயா. என்னை வாலாக்காமல் தலையாக்குகிறவர் அவர்தான். என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் அவர்தான். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்களை இயேசு வாலாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் மேலானது. அவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார்.
வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் என்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் ஜெயம் ஆமென், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நம்மை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், நம்மை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி அல்லேலூயா பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகம்தான் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம், அவருடைய பிரகாரங்களில் வாழ்கிற ஒரு நாள் நல்லது. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. வாரம் முழுவதும் அங்கங்க அலைந்து திரிந்து வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோமே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை. அல்லேலூயா. இதுதான் நமக்கு மகிமை, இதுதான் நமக்கு ஆசீர்வாதம், இதுதான் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் அப்படி உணர்கிறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் ஹல்லேலூயா ஒரு நாள் நல்லது. ஆகாமியா கூடாரங்கள் அழியுமே, எந்த தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகமிய கூடாரங்கள் அழியுமே, என் தேவ உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் எத்தனை பேருக்கு நல்லா தெரியும்? ஆமென். சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பாட்டு சத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல உற்சாகமாக பாட போகிறோம். கற்றுக்கொள்ளாதவங்க, தெரியாதவங்க கற்றுக்கொண்டு பாட போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது மனிதர்களுக்காக பாடுறதில்லை, கர்த்தருக்காக பாடுகிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் முழு பலத்தோட, முழு மனதோட, முழு இருதயத்தோட அது கருத்தை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. சாலமோனினுடைய தேவாலயம் உந்தனுடைய மகிமையால் நிறைந்தது போல எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களையும் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவருடைய மகிமையினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கணும். எங்களை பார்க்கிறவங்க எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும். எங்க மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை பார்க்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போல
போலவே எந்தனை நிரப்பிடும் இயேசுவே. நான் உந்தனின் மகிமையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். முற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. முற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. அனல் மூட்டி எழுப்பிடும் தேவனே, நான் ஆவியாலை நிறைந்து உமக்காக வாழ்ந்திட. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் ஆமென், உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கிய வாருமே. அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கிய வாருமே. அபிஷேகம் பண்ண வேண்டுமே, உன் தரிசனம் கண்டிய எந்த உள்ளம் நாடுதே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம உயர்த்த போகிறோம். அவருடைய ஆலயத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறதற்கான ஒரே ஒரு நோக்கம் அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள நாம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் நம்மை தம்முடைய ஹல்லேலூயா மகிமையினால நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் நம்மை சந்திக்கிற ஒரு இடமா இருக்கட்டும். தேவனுடைய தொடுதலை நாம் உணர்கிற ஒரு இடமா இருக்கட்டும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே ஊற்றப்படுகிற இடமா இருக்கட்டும். சிந்தைகளை சிதற விடாதீங்க. அங்கங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாதீங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்கிற பயபக்தியோடு கூட இன்றைக்கு என்னை ஹல்லேலூயா அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு எனக்குள்ளே ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலமாக என் வாழ்க்கையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு மாபெரும் விடுதலையும் ஆண்டவரே ஹல்லேலூயா சுகமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரமா இது இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலானதை எங்கள் வாழ்க்கையில நீர் செயல்படுத்துகிற நேரமா இது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்க வாழ்க்கையில எங்க தேவையான பகுதியில ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அற்புத சுகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக விடுதலை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பரிபூரண ஹல்லேலூயா சித்தம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் எங்க வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். ஒரு தேவனுடைய தொடுதலை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நன்மைக்கேதுவான காரியங்களை ஆண்டவரே செயல்படுத்துங்க. இன்றைக்கு ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கிய வாருமே. அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கிய வாருமே. அபிஷேகம் பண்ண வேண்டுமே, உம் தரிசனம் கண்டிட எந்த உள்ளம் நாடுதே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது
வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்துல தான் நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய சமூகத்துல தான் நமக்கு ஜீவன் உண்டு. அவருடைய சமூகத்துல வரும்போது தான் நமக்கு ஹல்லேலூயா சுகம் உண்டு. விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு பாதத்து. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு பாதத்து. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு பாதத்தில். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே உம்மை அதிகமாய் நேசிக்கிறோம். உம்மை மட்டுமே என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்து பாதமே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்து பாதமே. worship you. நேசிக்கிறே உம்மை. முழு உள்ளத்தோடு சொல்லுவோம். என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கு, துயரம் நீங்கு, துன்பம் நீங்கு பாதத்தில். சொல்லுவோமா? விசுவாசத்தோட நம்முடைய பாரங்கள் எல்லாம் மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய எல்லா கவலைகள் நீங்குகிறத உணர முடியும். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே,
இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோ Yes, hallelujah. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஹalleluya ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஹalleluya துதிகளை செலுத்துகிறோம். உமக்கே ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரே ஒரு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஹalleluya ரகனா ஷெகரே ரேகமமா துரனா கமலமனா ஷியங்கரமோ பாபா உரை கமலமரப துரனா கமலமரப ஷபரபல yes hallelujah சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் ஹalleluya பலர ஷபர பல பலமா ரியாங்கனனா தியாங்கரன பல பல ஷபர பலமா. Oh, we praise you, Lord. அவருடைய சமூகத்தில் நமக்கு விடுதலை, அவருடைய சமூகத்தில் நமக்கு சுகம், அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு அற்புதம், அவருடைய சமூகத்தில் தான் ஹalleluya நமக்கு இளைப்பாறுதல், அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு புதிய ஹalleluya வழிகள் திறக்கிறத பார்க்க முடியும். அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்முடைய கண்ணீர்கள் மாறுகிறத நாம உணர முடியும், நம்முடைய துக்கங்கள் மாறுகிறதை ஹalleluya நாம பார்க்க முடியும். அவருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூரண ஆனந்தம், அவருடைய சமூகத்தில் நமக்கு ஹalleluya மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் அவருடைய சமூகத்தில் வரும்போதுதான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் மாறும். சமூகத்தில் வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியின் அனுபவங்கள் நீங்கும். அவருடைய சமூகத்தில் வரும்போது தான் நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் மறையும். அவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே கர்த்தரோடு நெருங்கி கிட்டி சேருவதற்கு, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதற்கு, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த உறவில நாங்கள் வளருகிறதற்கு பெருகுகிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பீராக. உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த வீட்டில் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை அங்கே செய்தால். முதல் 12 வருஷங்களை வாசித்து பார்க்கலாம். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு அவர் கொடுத்த சாட்சியின் அடிப்படையிலையும் நமக்கு சாயங்காலம் அநேகரை அழைத்து கொண்டு வருவதற்கும் அது காரணமாக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள். 1ஆம் வசனம் வாசிமா. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார். ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னம் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவர் சமீபமாக சேரக்கூடாமல் இருந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவள் விசுவாசத்தை கண்டு
திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரி சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் இதயங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற இயேசு உடனே நம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, இருதயங்களை இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிருக்கார கோக்கினி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அது இன்னைக்கு நடக்க நம்புறீங்களா? ஆமென். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற தெய்வம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர். அவர் இன்னைக்கும் அவர் இருக்கிறார், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த மகிமையான காரியங்களில் இந்த நாட்களில் இன்னும் அதிகமான காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராக செலுத்தினார். இந்த ஊருக்கு பேர் கப்பர்நகூம். கப்பர்நகூமுக்கு வந்தார் என்று சொல்லி அவர் வந்து ஒரு வீட்டில், அன்னைக்கு வீட்டு சபைகள்லாம் அதிகமாக இருந்தது. எத்தனை பேர் வீட்டில் சபை வைக்க விரும்புகிறீங்க? சபைன்னா பெரிய ஆட்கள். நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் நடந்தால் 4 பேர் இப்படிப்பட்ட ஆட்கள் வருவாங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். இன்னைக்கு உங்கள் வீடெல்லாம் சபைகளாக மாறணும். அல்லேலூயா சொல்லுமா? அதுக்கு பாஸ்டர் நீங்கள் தான். உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் சொல்லுங்கள், நாங்கள் தான் சொல்லுங்கள். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் தானே. அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். ஜீசஸ் இஸ் ஹெட் ஆஃப் த ஹவுஸ். பட் த சேம் டைம் யூ ஆர் ஆல்சோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், HOD. ஆமென். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி. எல்லாத்துக்கும் ராஜாவை இருந்துட்டு ஊழியத்தை மட்டும் வேற கூஜாவை மாறிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் நடக்குது வீட்டில், ஜெபம் நடக்க மாட்டேங்க. உங்கள் வீடு ஜெப வீடுகளாக மாறணும். ஆமென். சொல்லுங்களேன், என் வீடு ஜெப வீடாக மாறணும். என் வீடு ஜெப வீடு. ஏசு எங்கள் வீட்டுக்கு வருவார். ஏசு எங்கள் வீட்டுக்கு வந்தால் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் சுகமாவாங்க, நிறைய பேர் விடுதலை பெறுவாங்க, ஆவியில் ஆத்துமாவில் விடுதலை பெறுவாங்க. சுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் என் வீடு ஜெப வீடாமா. ஏன் அப்படின்னா, ஏசுனார் வீட்டுக்கு ஒரு பேர் வச்சார். அல்லேலூயா சொல்லுமா? அவர் என்ன பேர் வச்சார்? என்னுடைய வீடு சகல ஜனக்கும் என்ன வீடு? ஆமென் சொல்லுமா? ஒவ்வொரு வீட்லையும் போட்டு வச்சிருப்பாங்க, இவ்விடம் கோழி முட்டை கிடைக்கும், இவ்விடம் பன்றி இறைச்சி கிடைக்கும், மாட்டு இறைச்சி கிடைக்கும், மாட்டு இறைச்சி கிடைக்கும், மீன் இறைச்சி கிடைக்கும். அதெல்லாம் போட்ட விட இவ்விடத்தில் ஜெபம் செய்யப்படும். நல்ல கரங்கத்தில் ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆமென். இவ்விடத்தில் அற்புத சுகம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு வசந்த போட்டீங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமா, அந்த வசனத்தை போடுங்களேன். இவர் துக்கத்தை சந்தோஷம் பண்ணவி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கேள இயேசு அப்படின்னு போட்டுருங்க. ஆமென். உங்கள் வீடெல்லாம் இப்படி போட்டிங்கன்னா அந்த இது ஒரு நல்ல ஊழியம். வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்போல்லாம் IT ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல ஃபயராக ஜெபம் பண்ணினா உதிக்கிற வெளிச்சத்திற்கு யார் வருவாங்க? நல்ல கரங்கத்தடி ஹல்லேலூயா. ஆமென். உதிக்கிற வெளிச்சம். நான் காலைல 5 மணி ஜெபத்தில் சொன்னேன். நீதிமொழி 20ஆம் அதிகாரத்தில் 27 வசனம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? சொல்லுங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்கு ஏத்துங்களேன். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அவரே ஆவியான. God is spirit, we are also spirit. அந்த ஆவியான வந்து இந்த ஆவியில வந்து வாசம் பண்ண விரும்புறாரு. அந்த நல்ல ஆவி வராட்டா பொல்லாத ஆவி உள்ள வந்துடும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. நம்ம வீடுகளில் விளக்கு ஏத்தாடலும் கூட
இந்த ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. இந்த தீபம் என்ன செய்யும்? இந்த விளக்கு என்ன செய்யும்? உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. ஒரு விளக்குனால என்ன செய்யும்? இருட்டை மாற்றும், இருள் மாறும். இருள் இருந்தால் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்காது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த தீபத்தை, அந்த விளக்க நீங்க 4 பேர் தெரியக்கூடிய அளவுக்கு உங்க வெளிச்சம் பிரகாசிக்க மனுஷர் விதமா நற்கிளை கண்டு பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம், அவரே வெளிச்சம், அவரே தீபம். அந்த தீபத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்ற விரும்புறாரு. நாம அவருக்காக பயன்படனா அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். நல்ல கரங்களை ஆண்டவர் என் விளக்கு, என் விளக்கு எரியட்டும். விளக்கு அந்த பலிபீடத்தில் விளக்கு எரிஞ்ச மாதிரி, ஆசரிப்பு கொடுத்த விளக்கு எரிஞ்ச மாதிரி, அணையாத விளக்கு, நெறிந்த நாடலை முறியாத தெய்வம், மங்கிருக்கிற திரிகளை அணையாத ஆண்டவர். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் பெரிய வல்லமையான ஒரு அப்போஸ்தலன் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஒரு பவுல மாதிரி, ஒரு பேதுரு மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்படுத்தினா அநேகர் இந்த வெளிச்சத்தில் உதிக்கிறவங்க, வெளிச்சத்தில் இருக்கிற ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். என் வீடு ஜெப வீடாக மாறட்டும். முதல்ல இந்த இருதயமாகிய வீடு, இந்த இருதயமாகிய வீடு ஜெப வீடாக மாறட்டும். இன்டிமசி வித் காட், ஸ்பீக் டு காட், வாக் வித் காட், டாக் வித் காட். தேவனோட பேசுங்க, உறவு கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கிற போது ஆண்டவர் பிரசன்னமாக பார்த்தீங்கன்னா, சாட்சி கேட்டிங்கன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது இயேசு என் பக்கத்தில் வந்தார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் நாம் ஜெபம் பண்ணும்போது அதை நம்ம உணரணும். அவர் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். ஆமென் சொல்லுமா. இசைகள் புத்தகத்தை வாசிக்கும் போது அவருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்ததுன்றாரு. நெகேமியா சொல்றாரு கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததுன்றாரு. எஸ்ரா சொல்றாரு கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததுன்றாரு. ஆமாம், ஜெபம் பண்ணும்போது என் கூட இருக்கிறத, அவர் என் பக்கத்தில் இருக்கிறத அவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார். உலகத்தின் சகல நாட்களையும் என் கூட இருக்கிறேன்னு சொன்னார். விசேஷமாக நாம் ஜெபம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு கவனம் செலுத்தினா அவர் நம்மோடு இருக்கிறத, நம்மோடு பேசுகிறத நாம் ஒன்று. நாம் என்ன ஜெபம்னு என்ன நினச்சிட்டோன்னா, இந்த பலசர கடையில் ஒரு சீட்டு கொடுப்போம்ல, முதல்ல எழுதுறது மஞ்சள் சீட்டு வச்சுருக்கோம். 1 2 3 நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அடுத்து கல்யாணம் நடக்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும், காடுகார வாங்கணும். இந்த ஜெபத்தை குப்பையில் ஒன்று போடுங்க. அல்லேலூயா சொல்லுமா. நான் உங்களை போல மாறண்டி சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரங்க சந்திக்கப்படணும், என் தெருக்காரங்க இந்த வார்டு அவங்க பல தெய்வம் நம்பிக்கை இருக்கிறாங்க, இயேசுங்கிற தெய்வத்தை கண்டுகொள்ளும் கண்களை திறங்க ஆண்டவர். ஆமென். அதுக்கு தான் நம்ம வீடை கொடுத்துக்கிறாரு. நான் ஜெபம் பண்ண வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு தாங்கன்னு கேட்பேன். சில சமயங்களில் நம்ம ஆட்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டுக்கு சில கொடுக்க மாட்டாங்க. இந்த விசுவாசிகளுக்கு வாடகை கொடுத்தானே ஜெபம் பண்ணி இந்த வீட்டை சொந்தமாக்கிடுதானே. அல்லேலூயா சொல்லும். பயப்படுறாங்க. நம்மளை குறித்த பயம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. என்ன கால் வைக்கும் தேசத்தை கத்த கொடுப்பேன் இருக்கிறாரு. நல்ல கரங்கத்திற்கு கத்திர சோதரர். அல்லேலூயா. பாளையங்கோட்டை தாங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, திருநெல்வேலியை தாங்க ஆண்டவரே. போய் கோட் பொசஸ் இட், போய் சோதரிச்சு கொள்ளுங்க. என்னை கேள், ஜாதிகளை தேசங்களே உன்னை தருவேன் இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் சொந்த பூமி, அது நிறைவே யாருடையது. ஆமென். அப்படின்னா நாம் ஜெபம் பண்ணி கேட்டு வாங்க. அங்கே பக்கத்தோட கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட கடன் வாங்காமலே செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுமா. பாஸ்டர்ட்டையும் கடன் கேட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. என்கிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் கொடுப்பேன். 100 ரூபா கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சமாக கொடுப்பேன். ஆனால் அவர் கிடைச்சா நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கத்த கொடுப்பாரு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம வீடு ஜெப வீடுகளாக மாறட்டும். எத்தனை வீடு ஜெப வீடாக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆசையாக இருக்கட்டும் உங்களுக்கு. என் வீடு ஜெபன். அங்கே நீங்கள் ஜெபம் நடத்துறீங்கன்னா உங்கள் வீட்டு விளக்கு அது எரியும். 4 பேர் அங்கே வருவாங்க. அங்கே இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே பாருங்கள், அங்கே என்ன நடக்குன்னா, வீடு முழுவதும் ஆட்கள் வந்துட்டாங்க. ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன செய்யாங்கன்னா, தெருக்கூட்டமாக நம்ம பக்கம் வந்துக்கிறாங்க. வாசலில் முன்னால் போக முடியல, அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? வசனத்தை சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா.
வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வேறு ஒன்றும் கொடுக்கல. என்ன கொடுத்தா? அல்வா கொடுத்தாரா? திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா சூப்பராக கொடுத்தாரா? காப்பி கொடுக்காத, அதெல்லாம் கடைசியில் வசனத்தை கொடுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆமென், வசனம் கேட்கக்கூடாத ஒரு கால். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு வசனம். எசாயா 54 நினைக்கிறேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நமக்கு என்ன நாவு தரணுமா? ஆமென். அந்த வசனம் கரெக்டாக வாசிமா. நம்ம வீடுகளில் இருக்க வேண்டியது வசனம். வேறு எதையும் சொல்லாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. ஆமென். 54 என்ன சொல்ல? இளைப்படைலாம் சொல்லுங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். எனக்கு என்ன நாவு தரணும்? காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவி என்ன செய்றாரு? இதுதான் என் ஜெபம். நாம் ஒரு ட்ராக்ல போயிட்டோம். ஜெபம்னா கேட்டுகிட்டே இருக்கிறது இல்லை. நாட் ஓன்லி ஆஸ்கிங், போர் யுவர் ஹார்ட், வெயிட். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் நானே, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். கொஞ்சம் உட்கார்ந்து அவர் பேசட்டுமே. எப்போ பார்த்தாலும் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். சரி, வீட்டில் போயிட்டுனா அவங்களே பேசிக்கிட்டு இருப்பேன், நமக்கு நேரமே தர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமே, சில வீட்டுக்கு போனால் எனக்கு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நம்ம தரமாட்டாங்களே. இதே மாதிரி ஆண்டவர் வருத்தப்படுவார். அவர் பேசட்டுமே, அவர் பேசுறது நமக்கு கர்த்தாவே சொல்லும். நாம் உட்காந்து கேட்போமே. அப்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன கொடுப்பார்னா, நாம் சரியான சமயத்தில் சரியான வார்த்தையை சொல்ல அவர் வார்த்தையை நமக்கு வாயிலே வைப்பார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கல்விமானின் நாவை தந்துடுவார் நமக்கு. இன்றைக்குமே அந்த ஒரு வார்த்தை. இப்போ இவர் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சார, அவருக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை, உன் துக்கம். சில சமயங்களில் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சில சமயம் உடஞ்சி போய் வந்திருப்பீங்க, நொந்து போய் வந்திருப்பீங்க, பல தேவையோடு எதிர்பார்ப்பு, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. ஒரு அம்மா தெய்வீக சுகத்துக்காக வந்திருக்கலாம். ஒரு அம்மா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், எந்த மாப்பிள்ளை பொண்ணு அப்படின்னு வருவாங்க. இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுங்க, அதனால் உறுதி பண்ணணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், பிள்ளைய படிப்புக்கு அனுப்பணும், ஒரு வேலைக்கு அனுப்பணும். இதெல்லாம் நம்ம ஆண்டோடைய கருத்தில் கேட்போம். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், இதை எப்படி செய்கிறதுன்னு கேட்போம். சரியாக பேசுவார். அப்பா பேசுகிற மாதிரி, அம்மா பேசுகிற மாதிரி ஆண்டவர் பேசுவார். ஆமேன்னு சொல்லுமா? நம்ம தெய்வம் பேசுகிற தெய்வம். ஆமேன். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்கள் பேசுறது காத்துருக்கு. வசனத்தை போதிச்சார். வசனம் அவர் பேசுகிறது என்னென்னா, இந்த வசனம் இருக்க வாசிக்கிறோமே, இந்த வார்த்தை மூலமாக பேசுவார். இது கடமைக்காக வாசிக்காமல் கருத்தாக வாசிப்போம். இந்த வார்த்தையில் உயிர் இருக்குது. அன்றைக்கி அவர் தான் சொன்னார் நினைக்கிறேன். இவர் யாரோ சொன்னாங்க, எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அவருக்கு இந்த பைபிளை வாசிச்சுட்டே இருந்தாங்களா. அவனுக்கு சுவிசேஷம் அவனுக்கு மனம் பக்குவம் வரல, கேட்டுக்கொள்ளு. ஆனால் இதை வாசிக்க அவனுடைய மனநிலை மாறி அவன் பூர்ண சுகம் பெற்றானான். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. எனக்கு என்னமோ நேற்று ராத்திரி யோசிக்கிற இந்த வசனத்தை பற்றி யோசிக்கும் போது, எல்லார் வீட்லேயும் ஜெப வீடுன்னு வைக்கிறாங்கல்ல. இந்த ஜெபடுன்னு வைக்கிறத கூட திருவசன வீடுன்னு வைக்கலாமே, அல்லது திருமறை பெருவிழா, திருமறை வீடு, அல்லது வசனத்தின் வீடு. அவர் பேசுறதுக்கு நாம் இடம் கொடுப்போமே, வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. கர்த்தாவே சொல்லும் அடியும் கேட்குறேன். ஒரு சின்ன சாமலுடைய பேசின ஆண்டவர் இந்த பகல் வேளை நம்ம கூட பேசுவாரா, பேச மாட்டாரா? ஆமேன்னு சொல்லுமா? அதே மாதிரிலாம் யாராவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகக்கூடாது. இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கார், அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கார், இங்கே அண்ணன் அவர்கிட்ட தான் பேசுவார், நம்மகிட்ட பேச மாட்டார்னு நினைக்காதீங்க. நாம் கர்த்தருடைய, நாம் பிள்ளைகளானால் யார் சொல்லுங்கள்? நான் பிள்ளைகளானால் அவள் என் கூட பேசுவார். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன், என் கூட எங்கள் அப்பா பேசுவாங்க. இன்றைக்கி தவறான போதனை சில சொல்லுவாங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆச்சோம். உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் தான் ஜெபம். உங்களுக்கு வயிறு பசிக்கும் போது நான் சாப்பிட்டா,
உங்கள் வயிறு நிறையுமா? உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தான், இவர் தான் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார். நமக்கு தேவைன்னா நாம் தான் ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுமா? நாம் தான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நாம் தான் கர்த்தருடைய வல்லமை பெறணும். நமக்கு தான் விடுதலை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இதுக்கு யாரும் மீடியேட்டர் கிடையாது. மீடியேட்டர் அவர் தான், இயேசு தான் மீடியேட்டர். பிதாவுக்கு நமக்கும் அவர் மீடியேட்டர். நாம் நேரடியாக போக வேத சொல்ல கிருபாசனத்தண்டே தைரியமாய் போகக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்துக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். நமக்கு ஒரு அப்பா இருக்காங்க, நமக்கு ஒரு அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு சர்ச் இருக்குது. நம்ம கர்த்தர் நம்மோட பேசுவார். வசனத்தை போதிச்சார், வேற யாரையும் போதல. வசனம் தெய்வீக வசனம், கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கி நான் வசனம் நான் அதிகமாக வாசிக்கணும். அவர் சொன்னார் 100 முறை வாசிக்கிறேன்றாரு. டேக் டைம் டு என்ஜாய் த பிளெஸிங். அந்த வசனத்தை வாசித்து தியானிக்கிறத பற்றி இப்போ சொல்லும்போது தியானங்கிற வார்த்தைக்கு என்ன அதுக்கு பொருள் கொடுக்கான மாடு நல்லா சாப்பிடும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் என்ன செஞ்சோம்? படுத்துரும். படுத்து என்ன செய்யுமா? இதே மாதிரி வசனம் சில பாருங்கள் விறுவிறுன்னு வாசிட்டு போயிடும். விறுவிறுன்னு உங்களுக்கு வாசிக்கணும்னு ஆசை வாசிங்க. ஆனால் அதே வேளையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சேலான்னு ஒரு சில இடங்களில் வரும். சேலா நெல் கவனி ப்ரொசீட் ஸ்டாப் லிசன் ப்ரொசீட் வசனத்தை சில சமயங்களில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரே ஒரு நாள் முழு ஒரு வசனத்துலேயே அப்படி தோண்டி 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 பார்க்க இந்த வைரம் என்ன செய்யுமா? தீட்ட தான் அது பிரகாசமாக இருக்கும். இது மாதிரி வசனத்தை வாசிக்க இந்த டேஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும். அதுக்குன்னு உட்காரணும், வசனம் வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு பேசுறத ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவைகள் தேனிலும் தெளிதனிலும் மதுரம் முழுதும் அன்றியும் அவைகளாலும் மதடியேன் அவைகளை கை கொள்ளினால் மிகுந்த பலன் உண்டு. ஆமென். ஆண்ட வசனத்தை பொதிச்சார். இன்றைக்கி வசனம் பொதிக்கத்தான் நம்ம வீடு, வசனத்தை கற்றுக்கொள்ள தான் நமக்கு வீடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய பதத்தில் உட்கார்ந்து நம்ம கற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் மூலம் பேசுகிறார். அதுக்கப்புறம் வசனத்தை பொதிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அங்கே 4 பேருக்கு வர்றாங்க. 4 பேர் என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவங்க ஒரு திமிர்வாதக்காரனை யாரை கொண்டு வராங்க? திமிர்வாதக்காரன் நமக்கு எல்லாம் தெரியும், நடக்க முடியாது. அன்னைக்கு காலைல கூட நான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அம்மா அப்படியே கம்பை கொண்டு தான் வந்தாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே, இந்த அம்மா அப்படி கஷ்டப்பட்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் நம்ம பலனெல்லாம் ஒடுங்கும். நம்ம ரத்த ஓட்டம் ஒழுங்கு நினச்சியாது. முந்தி ஆக்டிவாக இருந்த மாதிரி இப்போ என்னையே பார்ப்பீங்களா, முந்தி வேகமாக நடந்திருக்கும், இப்போ வேகமாக நடக்க அதுக்கு நம்முடைய சரீரத்தில் அது கொஞ்சம் வரத்தான் செய்யும் அதெல்லாம். ஆனால் நம்முடைய சரீரத்தை வயசுக்கு தக்கபடி பலவீனங்கள் ஏற்படும். ஆனால் அந்த பலவீனத்துலேயும் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்குன்னா, எனக்கு அதிகமாக இப்போ அடிக்கடி என் மனசில் வர்ற வசனம் 71ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம், ஆண்டவரே என்னை முதிர்ந்த வயதிலும், சங்கீதம் 71:9 முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும். சொல்லுங்க எல்லாம், நீங்கள் எல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வயசில் இருக்கீங்க அதுக்காக. ஆனால் இப்போவே இந்த ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் முதிர்ந்த வயசில் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென் சொல்லு. நாம் சொன்னோம், ஆண்டவரே நான் படுத்துடக்கூடாது, நான் படுத்தா எனக்கு கஷ்டம் இல்லை, என் பிள்ளைக்கு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். ஆகவே நான் முதிர்ந்த வயதிலையும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தள்ளிடக்கூடாது. எல்லாரும் தள்ளிடும், புருஷன் தள்ளிடுவான், என் பணவி தள்ளிடுவான், என் பிள்ளைகள் கூட தள்ளிடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்னை தள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் மட்டும் சொல்லுங்களேன். நீங்கள் மட்டும் இந்த கை என்ன, நீங்கள் தந்த கை, நீங்கள் தந்த கால், நீங்கள் தந்த கண், நீங்கள் தந்த காது, நான் கடைசி வரைக்கும் நல்லா பார்க்கணும், கடைசி வரைக்கும் நல்லா காது கேட்கணும். கண்ணு தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஈசாக்கு மாதிரி தடவி எடுக்கக்கூடாது. அப்புறம் ஏசா யாக்கோன்னு தெரியும், யாருன்னு தெரியாமல் போயிருக்கணும். ஆண்டவர் முதிர்ந்த வயதில் என்ன செய்யக்கூடாது, என்னை தள்ளிடுறாங்க. அப்புறம் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இந்த நல்ல ஜெபத்தை நாம் எப்போதும் டெய்லி பண்ணணும். ஆமென் சொல்லுமா? இப்போ தான் நான் அதிகமாக பண்ண விட்டுருக்கேன். ஆண்டவரே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலம் ஒடுங்கும் என்ன செய்யணும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, முதிர்ந்த வயதிலையும் நம்ம எப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்குது. அவங்க பசுமை புஷ்டிமா இருந்து கனி கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா? இளமையில் ஒருவேளை கனி கொடுக்காட்டிலும் முதுமையிலேயே கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். இளமையிலையும் கனி கொடுக்கணும். ஆமென். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும், அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் குறையும், அந்த ஸ்ட்ரோக் வரும், அந்த ஹார்ட் அட்டாக் வரும், அதெல்லாம் வரும். இதெல்லாம் வராமல் என்னை காத்துக்கொள்ளும். ஆமென் ஆமென் ஆமென். இப்படி தான் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விளங்காமல் போயிட்டாமே, கால் நடக்க முடியல, கை செயல்படலை,
திமிர்வாதம்னா கை செயல்படலை, கால் செயல்படலை. செயல்பட முடியாத காரியத்தை செயல்பட செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஒருவேளை மருந்துகளால் செய்ய முடியாமல், மருத்துவ முடியாத காரியமாக இருக்கலாம். டாக்டர்லாம் நம்ம கைவிட்டுக்கலாம். எல்லா டாக்டர்களை விட பெரிய டாக்டர் நமக்கு இருக்கிறார். மருந்துகளுக்கு மேலே ஒரு மருந்து கொடுக்குது. அப்படியே நமக்கு பரம மருந்தாக இருந்து நமக்கு சுகம் கொடுத்து வல்லவர் என்பதை கண்டுகொண்ட 4 பேர், 4 நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்ய. நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்க? என்ன உதவி செய்ய நண்பர்களாக இருக்க விரும்புகிறீங்களா? 4 பேருக்கு நான் உதவி செய்கிறேன். கம்பேஷனேட் ஹார்ட். இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் தேவன். குஷ்டரோகி பார்த்து சுகமாக நடக்கிறார். ஒரு அம்மா அழுதுகிட்டே போனாங்க, பையன் செத்து போயிட்டான்னு. நாயின்னு ஒரு இதை பார்த்த உடனே அந்த அம்மா உதவி செஞ்சாங்க. ஆகவே he moved with compassion. கம்பேஷனேட். 4 பேருக்கு இருதயம் இருந்துச்சு. இவன் கை கால் வழங்காமல் கிடக்கான், இவன் தூக்கிட்டு போவோம். அவன் தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு 4 மணி நேரம் பிரயாணம். அந்த ஊர் மறந்து போச்சு. கர்நாடகாவில் இன்டீரியர் ஏரியா, கோவா போகிற வழியில். அங்கே ஒரு மீட்டிங் போட்டோம். பெரிய சுவிசேஷ கூட்டம். இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. ஒரு ஆளை தூக்கிட்டே வராங்க. தூக்கிட்டே வந்தவொடனே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் நடக்க முடியாமல் தூக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த கூட்டத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியான பலமாக கிரியை செஞ்சார். அந்த மனுஷன் போகும்போது நடந்து போனான். கரங்களத்திலே கத்திர சொன்ன. வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது சுகம் பெற்றுவாங்க. இதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுமா? நான் எதுக்கு அதை நான் சொல்ல வந்தேன், நான் என் மைண்டில் 2-3 பிரசங்கத்தை பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு அவர் சாட்சி சொன்னதுனால உதவி செய்ய நண்பர்களாக நான் மாறணும். ஆமென் சொல்லுமா? ஆகவே இவங்களுடைய ஆசை பாருங்க, அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கணும். நான் அவங்க விருப்பம். தட் வாஸ் தேர் டிசையர், தட் வாஸ் தேர் ப்ரேயர். அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேர் அவள் திமிர்வாத கண்ணை படுக்கையில் தூக்கி கொண்டு வந்தாங்க. இடம் இல்லை, வாசல் முன்னால் போக முடியல, பின்னால் முடியல. பார்த்தாங்க. அவங்க உடனே மைண்ட் செட், ஓகே அன்னைக்கு காங்கிரீட் போடல, நல்ல வேலை. ஓலை கூட்டதான். அன்னைக்கு என்ன கூரை போட்டாங்கன்னு தெரியல. ஓடு போட்டிருந்தாங்களா, கூரை வச்சாங்களா தெரியல. அவங்க வீட்டுக்காரன் போய் பெர்மிஷன் கேட்டாங்களா தெரியல. உடனே மேலே ஏறினா, உடனே கூரையை பிரித்தான். ஏசுநாதர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நேர கீழே இறக்கிட்டான். யோசித்து பாருங்க, நீங்கள்லாம் இருக்கீங்க, திடீர்னு மேலேருந்து ஒன்று வருது. எல்லாரும் அதான் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே உட்காந்து ஒருத்தர் பார்க்க முடியல, அது மேலேருந்து கீழே வருது. பலூன் மாதிரி திடீர்னு ஒரு விமானம் இறங்கின மாதிரி இறங்குது. உடனே பார்த்துருப்பாங்க. உடனே ஆண்டவரும் பார்த்தாரு. உடனே திமிர்வாதக்காரன் படுக்கை இறக்கினாங்க. இயேசு என்ன செய்து பார்த்தாரு? அவனை பார்த்தாருன்னா சொல்லி இருக்குது. திமிர்வாதக்காரனை பார்த்தாருன்னு சொல்லி இருக்குது. என்ன சொல் பாருங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். ஆமென் சொல்லுமா? நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு சாயங்காலம் கூட்டு வர போறீங்களோ, உங்கள் விசுவாசத்தை பார்த்து நிறைய பேருக்கு அற்புதங்களை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுமா? யாருடைய விசுவாசம்? உதவி செய்யும் நண்பர்கள். 4 உதவி செய்ய. திமிர்வாதக்காரன்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இவருக்கு தெரியும் இவரை பற்றி. அதனால் அந்த உதவி செய்யும் நண்பர்கிட்ட விசுவாசத்தை கண்டு, அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட கூட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென் ஆமென். அவருக்காக பேசுறதுக்கு வாய் வேணும், அவருக்காக செயல்படுற கை வேணும். நம்ம கையில்னா அவருக்கு கை இல்லை, நம்ம கால்னா அவருக்கு கால் இல்லை, நம்ம கண்ணில் அவர் கண் இல்லை. அதனால் அநேகரை அவரண்டே கொண்டு வருவதற்கு 4 உதவி செய்யும் நண்பர்களைப் போல நானும் என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பேன். தேவையுள்ள மக்கள் கண்ணீர்லையும் வேதனையும் துக்கத்திலையும் நெந்திலையும் அவமானிருக்காங்க. லெட் அஸ் பிரிங். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போ ஆகவே கொண்டு வந்தவங்களை அந்த ஆண்ட விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு. இதை சொன்னோடனே அவங்களுக்கு அங்கே இருக்கிற சில பழமைவாதிகளுக்கு சில பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அவங்க இருதயத்தை பார்த்து அவங்கள சொல்லிட்டு சொல்றாரு. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் 9 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்வதோ, எது எழுது? பூமியில் எல்லாம் சொல்லுங்க. பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து, எல்லாம் சொல்லுங்க, நீ எழுந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு. ஆமென். அல்ல வரும்போது சுமந்துட்டு வந்தாங்க. போகும்போது இவனே தன்னுடைய படுக்கையை சுமந்து கொண்டு போறதுக்கு கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்தார். 2000 வருஷத்துக்கு முன்னால் அதே ஆண்டவர்
அவர் நேற்றும் இன்றும் நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்த ஆண்டவர். ஆகவே பாவங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறாரு, விடுதலை கொடுக்குறாரு. நாம் பிரயாசம் எடுப்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆவியில் ஆத்மாவில் விடுதலை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. படுகுழியே நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சோற்றுகிறார். படுகுழியே நின்று விடுவிக்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. வள்ளலார் நன்மைகளால் நம்மை நடத்துகிறார். வள்ளலார் நன்மைகளால் நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்க நாமத்தை தொழு. ஆமென் சொல்லுமா? God bless you. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்பட்ட கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you for coming. God bless you.